சாந்தி. அவ்யக்த சமிகை, ஏப்ரல் மாதம் 2026. இந்த மாதம் பாபா நமக்கு எதை பத்தி புரிய வைக்கிறார்னா, महान बनने के लिए मधुरता और नम्रता का गुण धारण करो. மகான் ஆவதற்காக இனிமைத்தன்மை மற்றும் பணிவுத்தன்மை என்னும் குணத்தை தாரணை செய்யுங்கள். உலகத்துல சிலரை மகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை வைத்து அவங்களுடைய பண்புகளை வச்சு அவங்கள மகான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, உண்மையிலே யார் மகான் ஆத்மா அப்படின்னா யாரிடம் அந்த இனிமைத்தன்மை மற்றும் பணிவினுடைய குணம் இருக்கிறதோ. ஆக இங்க மகான் அப்படின்னா நம்முடைய பதவியோ அல்லது படிப்போ அல்லது அறிவோ புத்திசாலித்தனமோ இது எல்லாம் வேணும். ஆனால் உண்மையான மகான் யார் அப்படின்னா யாரிடம் பணிவு இருக்கிறது மற்றும் யார் இனிமையாக இருக்கிறார்களோ. ஆக இந்த மாதம் முழுவதும் இந்த குணதாரணைக்காக பாபா நமக்கு பல விஷயங்களை சொல்லித்தர போறார். இந்த 2 குணங்களை நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஆக ஏப்ரல் மாதம் முடிவில் நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? பணிவான ஆத்மாவாக, இனிமையான ஆத்மாவாக இருக்கலாம். ஏப்ரல் 1, 2026 பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, मधुरता के गुण को धारण करने वाला यहाँ भी महान बनता है और वहां भी मर्तबा पाता है. பாபா புரிய வைக்கிறாரு, இனிமைத்தன்மை என்னும் குணத்தை தாரணை செய்யக்கூடியவர்கள், அதாவது தனக்குள் கொண்டு வரக்கூடியவர்கள் இங்கும் மகான் ஆகிறார்கள். மற்றும் இங்குன்னா சங்கம யுகத்துல, இதோ இந்த கலியுக முடிவிலேயே, மற்றும் அங்கும் மரியாதையை அடைகிறார்கள். சத்தியுகத்திலையும் நல்ல ஒரு பதவியில அவங்க நிச்சயமா வராங்க. மதுர்தா வாலோங்கோ சபி மகான் ரூப் சே தேக்தே ஹை. ஆக யாரொருவர் இனிமையாக இருக்கிறாரோ அவரை அனைவரும் மகானாக பார்க்கிறார்கள். மகானா என்ன அர்த்தம்? எவ்வளவு நல்லா இருக்காங்க, எவ்வளவு உயர்ந்தவர்களா இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு பாவனை நம்மை பார்த்தா வரணும். அப்படின்னா அதுக்கு பாபா என்ன புரிய வைக்கிறார், நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். तो यह मधुरता का विशेष गुण हर बच्चे में होना चाहिए. எனவே பாபாவினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு விசேஷத்தன்மை, இந்த ஒரு முக்கியமான குணம் ஒவ்வொரு குழந்தையிடம் அவசியம் இருக்க வேண்டும். பாபா தன்னுடைய குழந்தைகளை இனிமையான குழந்தையாக நம்ம கூப்பிடும் போது கூட, நமக்கு அன்பு நினைவுகள் கொடுக்கும் பொழுது கூட பாபா என்ன சொல்றாரு, மீட்டே பச்சே அப்படித்தானே சொல்றாரு. நம்ம எல்லாரும் கூட அவரை போல ஸ்வீட்டா இருக்கணுங்கிறத அவரை எதிர்பார்க்கிறார். मधुरता की मधु जिनके साथ है उन्हें हर कार्य में सफलता ही सफलता है. ஆக யாரிடம் இந்த இனிமைத்தன்மை இருக்குமோ அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஏன்? யாராலும் ஸ்வீட்டா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்கன்னா பின்ன எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. எல்லாருடைய கோஆபரேஷன் ஒத்துழைப்பு இருக்குன்னா எவ்வளவு பெரிய மலை போன்ற காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ரொம்ப சகஜமா செய்திடலாம். உன்கே ஜீவன் சே அசஃபல்தா மிட் ஜாயேகி. ஆக அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தோல்வி என்பது விலகிவிடும். சதா வெற்றி நிறைந்த ஆத்மாவாக இருப்பார்கள். எனவே பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு, இனிமையானவர்கள் மகான் ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி.